ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யஸ்ரீ ஃபேமிலி டைம். திடீர்னு இன்றைக்கி மழை, சூடாக வடை சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதான் இன்றைக்கி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு நான் 1/4 கப் எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு. இப்போ நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவாகவே 2 பருப்பையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். உளுத்த வடை, மசால் வடை அந்த மாதிரி இந்த வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பருப்பும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பருப்பை நல்லா அலசிட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் நம்ம இது லேசாக கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த வடைலாம் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. மாவு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, சிறுவாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா சிறுவாக அரிஞ்சிக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடையை போட ஆரம்பிக்கலாம். இந்த வடை சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியில் இருக்கிற ஃபுட்டு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது. வீட்டில் பசங்களுக்கு நமக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி வடையை நல்லா தட்டிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவும், ரொம்ப கனமாக வேணாம், ரொம்ப மெலிசாவும் வேணாம், திட்டமாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா உளுத்தம் பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், உளுந்து சீக்கிரமாக வெந்துடும். பட் கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குண்டாவும் ரொம்ப மெலிசாவும் போடாமல் நல்லா திட்டமாக அளவாக இந்த மாதிரி தட்டி போடுங்க. சிம்மிலேயே வச்சு நம்ம வடையை வேக வைக்கணும். இல்லைனா சீக்கிரமாக மேலே இருக்கிறது சீக்கிரமாக தீஞ்சு போய்டும், உள்ளே வேகாமலே இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நல்லா வேகணும். கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நம்ம சிம்மிலேயே வேக வைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் சாப்பிட பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈடு போட்டு எடுத்துட்டேன், இதுக்கப்புறமா இன்னொரு ஈடு போட்டு எடுத்துடலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நிறைய தேவைப்படுது. குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டைமில் நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும். வடைலாம் கூட போட்டு கொடுக்கலாம். எண்ணெய் அப்படிங்கிறது நினைக்காதீங்க, வளர்கிற குழந்தைங்களுக்கு எண்ணெய் அவசியம் தேவை தான். அதனால் சுண்டல் அந்த மாதிரிலாம் தினமும் பச்சைப்பயிறு சுண்டலோ இல்லை மூக்கடலை சுண்டல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தினமும் பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் டைமில். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2வது ஈடு போட்டு எடுத்துட்டேன். இது இலை இல்லை, நான் எண்ணெய் கவரை யூஸ் பண்ணிக்கிட்டேன் வடை தட்டிக்கிறதுக்கு. குழந்தைங்களுக்காக குட்டி குட்டியாக போடுறேன். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதனா செஞ்சோம்னா அதில் கொஞ்சம் நம்ம க்ரியேட்டிவாக எதனா பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான், 2 ஈடு வடை போட்டு எடுத்தாச்சு. இது நான் சூடாக காஃபியோடு சாப்பிட போகிறோம். பட் எங்கள் அப்பா எனக்கு வடை எப்படி சாப்பிட கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு போட்டுடணும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு எனக்கு ஊட்டி விடுவார். அதே மாதிரி நானும் என் பசங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன். வடையை நிறைய பேர் சாம்பாரில் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. பட் அப்பா ரசம் விட்டு கொடுப்பாரு. ரசம் மேலே அப்படியே லேசாக தெளிய வச்சு ரசத்தை எடுத்து இந்த மாதிரி வடையில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு கூட அது சாஃப்ட் ஆகிடும். அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரசத்தில் வடையை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். தன்யஸ்ரீ ஃபேமிலி டைமில் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.